Welcome to our channel. In the video, 8 discipline, a problem solving approach. அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Introduction என்னங்கறத பார்ப்போம். 8D stands for 8 disciplines or 8 critical steps for solving problems. The 8D methodology was first described in a Ford manual in 1987. It is a highly disciplined and effective scientific approach for resolving chronic and recurring problems. This approach provides excellent guidelines to identify the root cause of the problem, implement containment actions, develop and implement corrective actions and preventive actions that make the problem go away permanently. Okay, so 8 disciplines என்னங்கறத பார்ப்போம். Problem solving approach அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், எதர் இன் அ ப்ராசஸ் ஆர் அ ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், இனிமேல் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்த ப்ராப்ளம் வேற எந்த ஒரு ப்ராசஸையும் எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 8 டிசிப்ளின் மூலமா நம்ம பண்ண போறோம். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதோட 8 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். 8D significances என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். It isolates and contains the most basic causes of any undesirable condition. It identifies the factors that contribute to the problem. ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு ஒரு ரூட் காஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரூட் காஸ் வர்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கோ அதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணும். Eliminate systemic factors that causes the condition. இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ரூட் காஸ் அப்படிங்கறத எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம கன்க்ளூட் பண்றத அவாய்ட் பண்ணலாம் இந்த 8 டிசிப்ளின் மூலமா. இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராம பார்த்துக்கணும். இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த பர்டிகுலர் அப்ரோச்சை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய வாரங்கள் தேவைப்படலாம். அட்லீஸ்ட் ஒரு டீம்ல 4 பேராவது இருக்கணும். அதாவது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னு சொல்லுவோம். குவாலிட்டி டீம்ல இருந்து இருக்கணும், மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து இருக்கணும், சப்ளையர் குவாலிட்டி டீம்ல இருந்து இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டீம்ல இருந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். சீனியர் மேனேஜரோட அப்ரூவல் முக்கியமா தேவைப்படும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் உண்மையிலே 8 டிசிப்ளின் மூலமா தான் கரெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சீனியர் மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். எதனால அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல நிறைய வாரங்கள் தேவைப்படும், நிறைய டீம் மெம்பர்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால சீனியர் மேனேஜ்மெண்டோட அப்ரூவல் தேவைப்படும். ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத பார்த்துக்கலாம். என்ன ப்ராப்ளம், அதோட கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட்ல தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ண போறோம், இனிமேல் ரெக்கர் ஆகாம பார்த்துக்க போறோங்கிற ஐடியா ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெகக்னைசிங் த ப்ராப்ளம். இது உண்மையிலேயே புது ப்ராப்ளம் தானா, இது கிரானிக் ப்ராப்ளமா, முன்னாடி இது நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தா இதோட ஹிஸ்டரி என்ன, முன்னாடி எப்படி சால்வ் பண்ணிருக்கோம், முன்னாடி நம்ம 8 டிசிப்ளின் மூலமா தான் இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணிருக்கோமா, அப்படி அப்ரோச் பண்ணிருந்தா எதனால இது மறுபடியும் ரெக்கரா இருக்கு, அப்படி 8 டிசிப்ளின் யூஸ் பண்ணல அப்படின்னா வேற எந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணிருக்கோம், உண்மையிலே இந்த ப்ராப்ளத்துக்கு 80 தேவைதானா. சோ அந்த 8 டிசிப்ளின்ஸ் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். டீம் ஃபார்மேஷன், டிஸ்கிரைப் த ப்ராப்ளம், கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன்ஸ், டெவலப் த ரூட் காஸ், டெவலப் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், implement the permanent corrective actions, prevent reoccurrence, recognize the team or congratulate the team. 8 disciplines என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டீம் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னங்கறத பார்க்க போறோம். அதோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன. டீம் ஃபார்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் ஆஃப் த 8D approach. This discipline is very important as the 8D is based on the foundation of team synergy, form, norm, storm, perform. இந்த மாடலை வச்சு தான் 8 டிசிப்ளின்ல டீம் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டிசிப்ளினை அப்ரோச் பண்றாங்க. This first discipline will establish a small group of people with process or product knowledge,
allocated time, authority, and skill in the required technical expertise to solve the problem and implement the corrective action. ஸோ இந்த டீம் வந்து எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். கொடுத்த டைம்ல ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஃபார்மேஷன். ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து ப்ராப்பரான பிரெயின் ஸ்டார்மிங் இருக்கணும். அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க கருத்துக்களை சொல்லணும். ஸோ அந்த பிரெயின் ஸ்டார்மிங் மூலமா தான் வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யார் யாரெல்லாம் வந்து 8D டீம்ல இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, a champion, a team leader, an 8D expert, a subject matter expert, a supporting cast. சாம்பியன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களா இருக்கணும். டீம் லீடர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறோம், என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுது, அதை ப்ராப்பரா ட்ராக் பண்ணணும். அந்த வேலை தான் வந்து டீம் லீடரோடது. அண்ட் 8D எக்ஸ்பர்ட், பொதுவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி டீம்ல இருந்து வரவங்களா இருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பாங்க, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், இதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து ஒரு 8D எக்ஸ்பர்ட்டால தான் தர முடியும். அவங்க பொதுவா குவாலிட்டி டீம்ல தான் இருப்பாங்க. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ல வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு, ஒரு டிஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் தெரிஞ்சவங்களால தான் வந்து எங்கெங்க ப்ராப்ளம் வரும், எதனால ப்ராப்ளம் வரும், இது எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும், சொல்யூஷன் கொடுத்தா அது ஃபீசிபிளா இருக்குமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ்க்கு தான் தெரியும். சப்போர்ட்டிங் காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அந்த சொல்யூஷனுக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் டீம்ல இருந்து இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டீம்ல இருந்து ஒரு SME வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். டீம் லீடர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன்ஸ் இந்த தேதியில இவங்க முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணணும் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரோட. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா டீம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும். ஆக்ஷன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, என்ன சப்போர்ட் தேவைப்படுது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்ஃப்ரண்டா சொல்லணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த டீம் மீட்டிங் நடக்குது. மெயின்டைனிங் மீட்டிங் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மீட்டிங் மினிட்ஸ்ல என்னென்னலாம் நம்ம கொண்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா, டீம் ப்ராக்ரஸ், key decisions reached in the meeting, planned versus actual completion dates for all the actions, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கணும், யார் எடுக்கணும். டீம் லீடருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சேஞ்ச் பண்றதுக்கு எல்லா அத்தாரிட்டியுமே இருக்கு. டீம் மெம்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸை கரெக்ட் டைம்ல முடிச்சு அதை டீம் லீடருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கிரைப் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட ஸ்கோப் என்ன, அதை வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் டீமுக்கு. ஸோ அந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி தான் டீம் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். கிளாரிஃபை த ரோல் டு த டீம். ஸோ அந்த டீம்ல இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பர்ஸுக்கு உண்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ராப்பராக வந்து அசைன் பண்ணணும். டெட்லைன் கொடுத்து அந்த டெட்லைனுக்குள்ள வந்து நம்ம ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்றோமாங்கிறத ஃபாலோ பண்ண போறோம். நெக்ஸ்ட், லேஸ் டவுன் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த டீம் அண்ட் டெலிவரபிள்ஸ் தட் வில் பி மெஷர்ட். அவுட்புட் ஆஃப் த ப்ராசஸ் டு ஆம்பிளிஃபை த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் who, what, why, where and when and how big the problem is. ஸோ அது என்னங்கிறது டீடைல்டாக இங்கே பார்ப்போம். Who is affected by the problem? Who first observed the problem? To whom was the problem was reported? Is not. Who is not affected by the problem? Who did not find the problem? What? What type of problem is it? What has the problem? What is happening? Do we have physical evidence of the problem in our possession? Is not. What does not have the problem? What could be happening but it is not?
what could be the problem, but it is not. இதே மாதிரி why, where, when, how much or many, how often. Third, containment action. ஸோ இந்த கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அஃபெக்ட் இருக்காங்கன்னா அவங்கள கண்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டெயின் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னா ஒரு பொருள் பழுதாயிடுச்சு அப்படின்னா அந்த பழுது வந்து மற்றதை வந்து பழுது பண்ணாம இருக்கிறதுக்காக அந்த பழுதான பொருளை தனியா ஒதுக்கி வைக்கிறது, அவ்வளவுதான். ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். An interim containment action means that a band-aid is put in place to prevent the effect of the problem or to prevent the full effect from impacting customers or employees while a permanent solution is being developed and implemented. ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் டிஃபெக்ட் ஆன ப்ராடக்டை வந்து கரெக்ட் பண்ண பார்ப்பீங்க, இல்லைன்னா அதை வந்து தள்ளி வைக்க பார்ப்பீங்க. எதனால அப்படின்னா இந்த டிஃபெக்ட் வந்து வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து டிஃபெக்டை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. The interim containment may include quality alerts, inventory, purge and inspection, sorting bad parts from good ones, adding short-term operations, reviewing current procedures, using additional labor on the process, additional inspection and test, etc. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ குவாலிட்டி அலர்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இதனால இது இம்பேக்ட், இதுக்கு வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன், ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் வந்து நாங்க சொல்யூஷனா கொண்டு வர போறோம் அப்படிங்கறத ஒரு குவாலிட்டி அலர்ட் மூலமா வந்து நீங்க எல்லாருக்கும் தெரிவிப்பீங்க. இதனால என்ன அப்படின்னா, ஸோ உங்களை மாதிரியே வந்து வேற ஒரு டீம் வந்து ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு. ஸோ நான் சொன்ன மாதிரி சார்ட்டிங் பேட் பார்ட்ஸ் ஃப்ரம் த குட் ஒன்ஸ், ஆடிங் ஷார்ட் டேர்ம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து ரிப்பேர் செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலா டீம் வச்சு அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ரிவ்யூவிங் கரண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒருவேளை நம்ம பண்ற ப்ராசஸ் ப்ரொசீஜரை வந்து நம்ம மாத்தி இருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா மாத்த போறோம் அப்படின்னா இந்த இஷ்யூ வராம இருந்திருக்குமா அப்படிங்கறத வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் மேனுவல் ஆக்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண இந்த இஷ்யூ வராம இருக்குமா அப்படிங்கறது வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அடிஷனல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்ட் எக்ஸெட்ரா. செக் பாயிண்ட்ஸ். Have the interim containment measures been verified to the work? Are they appropriate? Are they really effective? Has the impact of the interim containment measures been tested to ensure that no additional problems are being created? இப்ப நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஷார்ட் டேர்மா கொடுக்க போறேன், அதனால வேற எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கா அப்படிங்கறத நான் என்ஷூர் பண்ணணும். Or the actual additional cost of the containment measures, have they been verified that they are worth it? நம்ம அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக செலவு பண்ண போற காசு வர்த்தா அப்படிங்கிறது நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். Never allow an interim containment action to cover the gravity of the problem, thus reducing the need for a permanent solution. Interim containment, if left alone, will become a part of the process. It can become a hidden action that does not add any value but adds only cost. In lean manufacturing, this is waste that needs to be removed. இல்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்ட்ரிமா வந்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாத பட்சத்துல அது வந்து பார்ட் ஆஃப் அ ப்ராசஸா ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு நாம செலவு பண்ண காசு வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், அதை பார்ட் ஆஃப் அ ப்ராசஸா கொண்டு வர போறேன்னா அது பெர்மனன்ட் ஆக்ஷனா மட்டும்தான் இருக்கணுமே தவிர இன்டரிம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷனா இருக்கக்கூடாது. Containment is not a solution nor it is a corrective action. இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, இது வந்து ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. Containment action could be implemented internally or globally at supplier side or customer side depending upon the nature of the problem. அந்த ப்ராப்ளத்தோட தன்மையை பொறுத்து அது இன்டர்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குளோபலாவும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், டெவலப் ரூட் காஸ். ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா
அதுக்கு வந்து மூல காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த 8 discipline. Defining a root cause of a problem is the core of the 8D problem solving process. This is normally the toughest aspect of the problem solving process. Okay, if the root cause of the problem were obvious, then the problem would have been solved already. There are usually two families of causes at work when we know there is a problem. என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the first, the causes that appears to be the problem are frequently symptoms, not the root cause. நம்ம காஸ்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்றோம் பாத்தீங்களா அந்த ப்ராசஸ்க்கு, அது வந்து சிம்டமா தான் இருக்குமே தவிர அது வந்து ரூட் காஸாவே இருக்காது. ஏன்னா அதுவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ராசஸா இருக்கிற பட்சத்துல. செகண்ட், the specific causes that allowed the apparent symptoms to occur are the root causes and often buried deep in the process. இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து நான் சிம்டம்ஸ்னு அதை ஒதுக்குவேன், ஆனா அதுதான் வந்து ரூட் காசஸாவே இருக்கும். அது வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்கும், பட் அது வந்து நமக்கு தெரியாம இருக்கும். டூல்ஸ் டு பி யூஸ்ட், இது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸ்ல டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரட்டோ சார்ட், செகண்ட் அஃபினிட்டி டயக்ராம், பிரெயின்ஸ்டார்மிங் செஷன், 5-way process or 5-way analysis, fishbone diagram or Ishikawa diagram, fault tree analysis, statistical analysis, ANOVA, DOE, regression analysis, hypothesis testing, GR&R, இல்லனா gauge R&R னு சொல்லுவோம், flow charts, audit, FMEA, failure mode and effective analysis. ஸோ இதெல்லாம் டீடைல்டா வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோல ஜஸ்ட் இது என்னங்கிறத லிஸ்ட் அவுட் மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். டெவலப் பெர்மனன்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ எனக்கு ரூட் காஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த 15 ரூட் காஸ் டூல்ஸ் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, RCA டூல்ஸ், அதை பேஸ் பண்ணி நான் ரூட் காஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ரூட் காஸை அட்டாக் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து என்னோட அப்ஜெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. Often the solution or solution become obvious once the root causes are known. However, sometimes a systematic approach is needed to use a root cause analysis to develop a solution. If the solution is obvious, select the best solution or mix of solutions that will lead to a robust yet cost-effective resolution. If solutions are not yet evident, follow the data trail. When the solutions are not obvious, often the root cause has not been found. இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்க போற சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபஸ்ட் சொல்யூஷனா இருக்கணும், ஒரு ரோபஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த எரரே வர்றதுக்கு சான்சஸே இல்லை அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து we must do. ஓகேங்களா? ஸோ unless I confirm or I ensure that the solution is a robust one, I cannot give that as a solution. இல்ல if my solution is right ஆனா எரர் வரும் அப்படின்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ண ரூட் காஸே தப்புன்னு அர்த்தம், இல்லைன்னா ரூட் காஸே வந்து நீங்க கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. கிரைட்டீரியா ஃபார் சூசிங் த பெஸ்ட் சொல்யூஷன். ப்ராக்டிக்கல், இது உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபீசிபிள்னா அது வந்து சாத்தியமா இருக்கணும். காஸ்ட் எஃபெக்டிவ், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் யூசிங் த சொல்யூஷன் மஸ்ட் பி காஸ்ட் எஃபெக்டிவ். நிறைய செலவு ஆகாம அதுக்கேற்ற மாதிரி நான் செலவு பண்ற காஸ்ட்லயே வந்து அது ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கணும். ரோபஸ்ட், the solution should not fail when used in production. Robustness of the solution is an essential characteristic
எரர் ப்ரூஃபிங் ஆர் மிஸ்டேக் ப்ரூஃபிங்னு சொல்லுவோம். இம்பாக்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Team champion must have full buy-in to permanent corrective action and facilitate their implementation. So team champion தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு complete responsible person. Okay, next is implement permanent corrective action. Once the solution and implementation are approved, the next step is to create an action plan. The action plan outlines what steps are needed to implement the solution, who will do them, and when they will be completed. சிம்பிள். ஒரு ஆக்ஷன் ட்ராக்கர் ஒன்று ரெடி பண்ணி யார் பண்ண போறாங்க, எப்போ பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து ட்ராக்கர்ல மெயின்டைன் பண்ணி அதுக்கு ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். செக் பாயிண்ட்ஸ்னு 2 பாயிண்ட் சொல்றாங்க. இஸ் a simple action plan is required or adequate or will be a complex action plan be needed. எனக்கு ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் வேணுமா இல்லனா காம்ப்ளெக்ஸ் ஆக்ஷன் பிளான் வேணுமா? That is based on the corrective actions which we have developed. Okay. Next is, if a complex action plan is needed, have activity plans, Gantt charts and PERT charts have been developed. The Gantt chart, PERT, PERT chart அதெல்லாம் என்னங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் செப்பரேட் வீடியோஸா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட், prevent reoccurrence. இது ரொம்ப சிம்பிள், வார்த்தையிலே உங்களுக்கு தெரியுது. ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இனிமேல் ப்ராசஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும். விச் மீன்ஸ் இனிமேல் வந்து ஏற்கனவே வந்த இஷ்யூ இனிமேல் வராம இருக்கணும். ஓகே. செக் பாயிண்ட்ஸ். as the outcome of the action plan has been verified to work. நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் பாத்தீங்களா ஆக்ஷன் பிளான், அதை பத்தி தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், has the outcome been validated to be on target? Have action plan results been documented, related procedures updated, and corresponding changes to any affected quality system elements made? So நான் போன ஸ்லைட்ல சொன்னது ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அதுல தான் வந்து அந்த சொல்யூஷன் வந்து இருக்கும். Have audits been established to assess the use and effectiveness of the solution to ensure that the gains are held? ஜென்ரலா ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க, ஆர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வந்து ஒன்ஸ் இன் 6 months இல்லைன்னா ஒன்ஸ் இன் இயர் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதுக்குன்னு சொல்லிட்டு சில செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆடிட்லாம் ப்ராப்பரா நடக்குதா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். Have the results been leveraged to prevent occurrences of like problems in all similar operations? ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு parallel deployment ஆர் ஹரிசாண்டல் deployment பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ப்ராசஸ் பார்க்குறேன், இன்னொருத்தர் வந்து இன்னொரு ப்ராசஸ் பார்க்குறாரு. இப்போ என்னோட ப்ராசஸ்ல வந்து ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ப்ராசஸ்லயுமே அதே மாதிரி எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என் ப்ராசஸ்ல வந்து வந்த எரருக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், அதை வந்து அவர் ஃபோர்சி பண்ற எரருக்கு இந்த சொல்யூஷனை வந்து ஒரு ஆக்ஷனா எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Or all necessary controls for the solutions are in place. இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ், கண்ட்ரோல் பிளான்ஸ், ஹிஸ்டோகிராம், கேப்பபிலிட்டி அனாலிசிஸ், FMEA அண்ட் கேஜ் R&R. ரெகக்னைஸ் த டீம். ஸோ ஒன்ஸ் ப்ராப்பரா வந்து 8 டிசிப்ளின்ல ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து ப்ராசஸ்ல இன்பிளேஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் அந்த டீமை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ விச் வில் மோட்டிவேட் தெம், ப்ராப்பர் வேல்யூ கொடுக்குறோம் அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ இதுதான் ரெகக்னைஸ் த டீம். The organization shall recognize the team for their efforts in a timely manner. The project team shall recognize those that have provided the team with support and assistance. Very thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.